இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இன்று தியேட்டரை எதிர்விட்டுக் கொண்டிருக்கின்ற கல்கி 2898 படத்தை பற்றி தான் பார்க்க போகின்ற நண்பர்களே. 600 ரூபாய் சட்டையை மாற்றாமல் 600 படத்துக்கு விமர்சனம் சொல்லிக் கொண்டிருக்கும் புதுச்சட்டை மாறன்கள் போன்றவர்கள் 600 ரூபாய் சட்டை கூட மாற்றாம இன்னும் படத்தை ரிவ்யூ காலைல வாய்ப்பு பிடிக்காம தூக்காலத்தில் அவர் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு மக்கள் ஏமாற வேண்டாம்னு சொல்லி 600 கோடி பட்ஜெட்டில் 3D எஃபெக்டில் ஹாலிவுட் தரத்தில் ஒரு அற்புதமான படத்தை நாகேஷன் கொடுத்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு புராணத்தையும் அதை ஒரு 700 வருஷம் அட்வான்ஸ் லெவலில் ஒரு படத்தை கொடுக்கணும் என்பது மகா சிந்தனை. அதுக்கு சிஜி தொழில்நுட்பம், 3D தொழில்நுட்பம் எல்லாமே உதவி செய்திருக்கின்றது என்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே விமர்சனங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தாலும் தியேட்டர் அதிர விடுகின்றது. அதாவது ஒரு படம் பெண்களையும் குழந்தைகளையும் கவர்ந்து விட்டால் அந்த படம் மிகப்பெரிய ஹிட். அப்படி பார்க்கும்போது என்னை கேட்டால் பாகுபலியோட பிரபாஸுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கின்றது கல்கி என்று தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. அதாவது கல்கி அவதாரம் என்று சொல்லிவிட்ட போது ஒரு பெரிய அவதாரம் நிகழப்போகின்றது என்பது அது அந்த குழந்தை தீபிகா படுகோனுக்கு குழந்தை பிறக்க போகின்றது. அதை முற்பிறவி சாபத்தில் 6000 வருடத்துக்கு முன்பு அஸ்வத்தமன் சாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என் குழந்தை நான் கல்கி அவதாரம் எடுக்கும்போது என்னை காப்பாகாது, அவருடைய சுரண்மணியை பிடுங்கிட்டு விட்டாலும் அதை ரியல் ஹீரோ, அதாவது அசத்தி பட்டை கல்வி பெற செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக தூள் கிளப்பி இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா அமிதாப் பச்சன் தான். பிரபாஸ் ஹீரோ என்று சொன்னாலும் அமிதாப் பச்சன் வர ஒவ்வொரு சீனும் அஸ்வத்தமனாக வரக்கூடிய ஒவ்வொரு சீனும் மிக பிரம்மாண்டமான சீன். அதாவது ஒரு படத்தில் அதிர்ச்சி இருக்கணும், ஆச்சரியம் இருக்கணும், பிரம்மாண்டம் இருக்கணும், எந்திரிச்சு முன்னாடி உட்கார வைக்கணும். இது எல்லாமே கல்கியில் இருக்கின்றது நண்பர்களே. அதுவும் ஒரு சீன் முக்கியமாக சொல்ல போனால் பிரபாஸ் யாருன்னு கிளைமேக்ஸ் புராண கதை மகாபாரதத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டே வரும்போது அது அபிமன்யுவா யார் என்று சொல்லிக்கொண்டு மகாபாரத்தை நன்றாக புரிந்தவர்கள் தெரியும். என் கூட வந்த நண்பர்கள் ஆரம்பத்திலே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. எனக்கும் கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் இதுலேயே பிரபாஸ் தான் கர்ணன் அப்படிங்கிற ஒரு சீனுக்கு வரப்போகின்றார். அந்த காண்டிமம் கையில் வரும்போது அந்த பவர் வரப்போகின்றது. அது எப்பொழுது அப்படிங்கிறத இதை விட அழகாக என்ன சொல்ல முடியும்? பிரபாஸ் வர்ற சீன் ஃபுல்லாக கீர்த்தி சுரேஷை ஒரு முக்கியமான ஒரு ரோபாவை கொண்டு அவங்கள காமெடி பண்ண வச்சது. மற்றபடி சீன் ஃபுல்லாக மகாபாரத்தை படித்தவர். இன்னைக்கு மகாபாரத்தை பார்க்காதவங்க ஆர்ஸ்டார் எடுத்தால், விஜய் டிவி எடுத்தால் எல்லாரும் பார்க்குறாங்க. கதை எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்றது. அதை மகாபாரதத்தையும் அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தையும் கலந்து ஒரு படத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய வேலை. உண்மையிலேயே நாகாஷிவன் மற்றும் சத்தோஷி நாராயணன் மற்றும் அதை பயணித்த அனைத்து டெக்னீஷியனையும் பாராட்டித்தான் ஆக வேண்டும் நண்பர்களே. சும்மா உட்காந்துட்டு விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பார்க்க வேண்டியதில்லை. ஒரு விஷுவல் எஃபெக்ட்டுக்காக, ஒரு தியேட்டரிக்கல் எஃபெக்ட்டுக்காக இன்னைக்கு எவ்வளோ அட்வான்ஸ் லெவல் வந்துருச்சு. ஒரு 3D எஃபெக்டில் இப்படி ஒரு படம் வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரவேற்க வேண்டியதும். கல்கியை உண்மையில் மீண்டும் அவர்கள் அடுத்தடுத்த எபிசோடு எடுப்பதற்காக, அடுத்தடுத்த பார்ட் எடுப்பதற்காக கண்டிப்பாக நாகாஷிவன் இது மாதிரி ஒரு திரைக்கதையை தேர்ந்தெடுத்ததற்காக, இது மாதிரி ஒரு புராணத்தின் டெக்னாலஜியும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக காசி மாநகரத்தை காவிரி கங்கை வெற்றியுடன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு, அதில் முக்கியமாக கமலஹாசனை முதல் சீனில் 2 சீன் தான் வருகின்றார். 2 சீனும் மாசின். கமலஹாசன் முதல்ல வில்லனாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்ணிலேருந்து எடுத்து வைக்கக்கூடிய அந்த சாராவை எடுத்து அவங்க பண்ணும்போது ஒரு மகா அவதாரமாக எடுத்து கமலஹாசன் வரும்போது நானே வருகின்றேன் போருக்கு அப்படின்னு அடுத்த லெவலுக்கு அவர் ரெடியாகும் போது உண்மையில் தீபிகா படுகோன், கமலஹாசன், பிரபாஸ் மற்றும் அமிதாப் பச்சனுடைய காம்போல கல்கி பார்க்க வேண்டிய படம். இதில் கெஸ்ட் ரோலில் ஒரு சீனுக்கு பார்த்தீங்கன்னா ராஜமௌலி விட்டு செல்கின்றார். ஒரு சீனுக்கு மம்முட்டியோட பையன் செல்கிறார். இந்த மாதிரி நிறைய அற்புதமான சீன்ஸ் எல்லாம் இருக்கின்றது. கண்டிப்பாக ஒரு தியேட்ரிக்கல் எஃபெக்ட்டுக்காகவும், ஒரு மியூசிக்காகவும், ஒரு 3D எஃபெக்ட்டுக்காகவும் குழந்தைகள் எல்லாம் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும் தான் கல்கி இருக்கின்றது. ஆகவே யாரும் மிஸ் பண்ணிடாம தேட்டருக்கு போய் ஒரு வாட்டி பாருங்க. படத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். யாரும் எந்த மாதிரி விமர்சனம் பண்ணாலும் தேட்டர் ஃபுல்லு, நாங்கள் போன அன்னைக்கு தேட்டர் ஃபுல்லு, ஆரவாரம் கைத்தட்டல், எல்லோரும் நுனியில் உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்துக்கணும். அதுவும் முக்கியமாக அந்த கையில் காட்டிமம் வருவதும், அந்த கையில் கோல் வருவதும், அவன் பிரபாஸ் கர்ணனாக அவதாரம் எடுக்கப்பட்டு தன்னை மறந்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் தீபாவளி படிக்கான பார்ப்பதும் உண்மையில் ஒரு புராணத்தையும், ஒரு நிஜ கதையும், ஒரு கல்கி அவதாரம் அட்வான்ஸ் திங்கிங்கும் சேர்த்து முயற்சி பண்ணி ஒரு படத்தை எடுப்பது என்பது மகத்தான சாதனை. ஆகவே துல்கர் சல்மான் 2-3 சீன் வந்தால் அதுவும் ரொம்ப நன்றாக இருக்கின்றது. எல்லோருமே முறையாக பயன்படுத்தியிருக்கின்றார். பார்ட் 2ல் இன்னும் பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருக்கும். ஆகவே நாகாஷிவனை பாராட்டி கல்கி மகா அவதாரம் என்பதை சொல்லிக்கொண்டு அது ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கிற டெக்னாலஜி வைஸ், அதில் நடக்கிற போர்கள், நடக்கிற சண்டை காட்சிகள், மற்றபடி எல்லாமே பிரம்மாண்டத்தின் உச்சம்.
அந்த 3D எஃபெக்ட்ல பார்க்க நம்மளுக்கு ஒரு ஹாலிவுட் படத்தை தான் நம்ம உதாரணம் சொல்லுவோம். இனிமே இந்திய படத்தை இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள், விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு தியேட்டரிக்கல் எஃபெக்டை ரசிக்கணும்னா கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கல்கி மகா அவதாரம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் என்பதை சொல்லிக்கொண்டு வந்து விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழிய நலம், வாழிய வல்லாண்மை.